ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே எப்போதும் போல் காலையில் பார்த்திங்கன்னா சாம்பார் தான். வெண்டைக்காய் இருந்துச்சு, வெண்டைக்காய் போட்டு சாம்பார், ரசம், பொரியல், சாப்பாடு இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டில் சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா இங்கே பாப்பம்பாளையத்தில் முனியப்பன் கோயில் பண்டிகை வந்துருந்துச்சு. ஒரு ஜார் காமிச்சிருந்தேன். மீன் தொட்டியில் கொடுத்துருந்தாங்க. அது கரெக்டாக ஒரு 15 டேஸ் தான் இருந்துச்சு. அந்த மீன் இறந்துருச்சு. சரிண்ணா அந்த பவுல் அப்படியே இருந்துச்சு. அதில் என்ன பண்ணுறதுனே தெரியல. மணி பிளான்ட்டை கட் பண்ணி அதில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். திஷாந்த் ஸ்கூல் விட்டு வந்த உடனே கேட்டுட்டான், மீன் வச்சுருந்த தொட்டியில் இப்போ நீ மணி பிளான்ட்டை வச்சுருக்கிற, எனக்கு மீன் வாங்கி அதில் போட்டு வை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஆல்ரெடி மீன் பார்த்திங்கன்னா நான் நிறையா டைம் வளர்த்துட்டேன். ஆனால் ப்ராப்பராக வளர்க்கவே முடியல. அடிக்கடி செத்து போயிடுது. 12 இயர்ஸ் முன்னாடி நான் ஒருத்தவங்க கிட்ட கேள்விப்பட்டேன், வீட்டில் யாருக்காச்சும் மீன ராசி இருந்துச்சுன்னா மீன் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையாக பொய்யா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.